வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப புனிதமான மாதம். மாசி மகம் இருக்குது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. இதில் நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது, எப்படி அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான விஷயமும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க பார்ப்போம். மீன ராசி, மீன லக்னம். கேட்கவா வேணும், சனி பகவான் வச்சு செஞ்சுட்ருக்கார் நம்ம ஜென்ம ராசியை. ஆனால் நிறைய நல்ல விஷயமா இருக்குங்க. எந்த ராசியும் ஃபுல் ஹாப்பியோ ஃபுல் கஷ்டத்துலேயே இல்லை. நம்ம டைம் இப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து நல்லதும் நடந்துகிட்ருக்கு. எந்தெந்த விஷயங்கள் நல்லது நடந்துருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு டைம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் போடுற பணம், ஸ்டாக் மார்க்கெட்டோ லேண்டோ, உங்களுடைய ஹாரோஸ்கோப்புக்கு ஜாதகத்துக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து போட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கணுன்னா நல்ல டைம் இது. நீங்கள் ஜஸ்ட்டு எந்த கலர், நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கா இல்லை பர்சனல் பர்பஸ்க்கான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நியூமராலஜி பிரகாரம் நம்பர் செலக்ட் பண்ணி வண்டி வாங்கினீங்கன்னா சூப்பராக வின் பண்ணலாம். இதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. சில பேர் வண்டி வாங்கினாலே வீடு வாங்குவாங்க அந்த மாதிரி. ஏன்னா அது எல்லாமே ஒரே பாகவத்து உள்ள வருது. எல்லாம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா அது தொடர்ந்து இருக்க எல்லா விஷயங்களும் நல்லா வரும். அம்மாவோடைய சப்போர்ட் வரும். அம்மா சைட்லேருந்து அதை வண்டி வாங்கும்போது இதில் காசு பத்திர அம்மா கொடுப்பாங்க, அம்மாவோட சப்போர்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறதே தாராளமாக வின் பண்ணுவீங்க. இப்போ எதனா ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்க முடியலன்னா இப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் வரும். முயற்சி எடுத்து பாருங்கள். சார் வீட்டில் டஃப்பாக இருக்குது ஆனால் ஆஃபீஸில் கொஞ்சம் நல்லா இருக்குது சார், ப்ரமோஷன் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, அதை முன்னேற்றணும். அதுவும் வெளிநாடு, அதுவும் ஏர் ஷிப்மெண்ட்டில் கொரியர் அனுப்ப போகிறேன், வெளிநாடு அனுப்ப போய் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், இல்லை ஆஃபீஸ்லேருந்து நான் ஒரு ஷார்ட் டேர்ம் 1 month 2 month ப்ராஜெக்டாக ஜெர்மனியோ ஃப்ரான்ஸோ போக போகிறேன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறது, பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், ஜாப் ப்ரமோஷன், ஜாப் எக்ஸ்பேன்ஷன், இதுக்கெல்லாம் வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி என்னத்தான் நம்ம இடிஞ்சு போயிருந்தாலும் இந்த டைமில் நம்மளுக்கு தோள் கொடுக்க ஏதாவது ஒரு உறவு கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டாக கேர்ள் ஃப்ரெண்டாகவும் அமையலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்களே, இல்லை உங்களுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்டே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மீனராசி ஸ்கெட்சு போட்டால் அப்படி ஸ்கெட்சு போடும். கரெக்டாக பிளான் பண்ணி சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி அவங்க நிறைய பேருக்கு குருமார்களாக இருப்பாங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் அதர் சைட் ஆஃப் த காயின். சரிங்களா? நீங்கள் மற்றவங்ககிட்ட அட்வைஸ் கேட்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கரெக்டான ஆள் அட்வைஸும் பண்ணுவாங்க. அதனால் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. நீங்கள் குருமார்களை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஜீவ சமாதிகளோ இல்லை சாய்பாபா, ராகவேந்திரோ குருமார்களை பிடிக்கிறது ரொம்ப நல்லது. கல்யாணத்து வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன தடங்கல்களோடு வரும். அந்த தடங்கல்கள் நிவர்த்தி பண்ணணும்னா நம்ம சொல்கிற புதன், வியாழன், வெள்ளி இந்த கிழமையில் அந்தந்த ஹோரைகளில் போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. சில பூஜை முறைகள் சொல்கிறேன் வீடியோ கடைசியில், அதையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு வரலாம். நீங்கள் வந்து எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த் விஷயத்தில் முக்கியமாக மனம் சம்மந்தப்பட்டு ரொம்ப குழப்பிப்பீங்க. மீனராசியில் இருக்கவங்க நிறைய பேர் நல்லா தவம் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து நீர் ராசி, பெண் ராசி. உட்காந்து மெடிடேஷனை நல்லா பண்ணுவாங்க. நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். அது வந்து மைண்டையும் உடம்பையும் நல்லா ஸ்டேபிளாக்கும். இதுவும் பரிகாரம் தாங்க. இதுதாங்க வாழ்வியல் பரிகாரம். நீங்கள் அதுக்குன்னு முத்திரைகள் இருக்குது, அதுக்குன்னு யோக முறைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணவும் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். சரி, வேறு உங்களுக்கு வந்து கடன், இது இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை கல்யாணமோ, இல்லை மகப்பேருக்கு ரொம்ப நல்லா இருக்க டைம். மகப்பேருக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் செலவு ஆகுது அப்படின்னா கடன் கிடைக்கிறதுக்கோ, இல்லை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கோ, உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு தாராளமாக வரும். மென்டாஸ் பிடிச்சிக்கோங்க. நம்ம குருன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் மென்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குருனா சாமிகள் மட்டும் குரு இல்லை. உங்கள் ஆஃபீஸில் ஒரு டிஎல் உங்களுக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணுறாருன்னா அவரும் குரு தான். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் குரு கடாட்சம் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ப்ராஃபிட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் அந்த ப்ராஃபிட் எடுத்து கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை
ஜம்முன்னு போகும். நீங்கள் ஒன்றும் தெய்வ வழிபாடுனா மீனாட்சி அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி நரசிம்மர் இவங்களெல்லாம் வியாழக்கிழமையில் வழிபடுறது, குருஹரியில் வழிபடுறது ஒன்றும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு லட்டு, பூந்தியோ இல்லை மஞ்சள் மூக்கடலையோ அன்னதானமாக கொடுத்துட்டு வர இந்த மார்ச் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோங்க. ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன், சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார், எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா, உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்திங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸாக தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டு இருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாட்டின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மகத்தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோயில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க, நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல, அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக, உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தனாகர்ஷ்ண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள், நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.